சிலர் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம எவ்வளோ கவனமாக இருந்தாலுமே ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இது வந்து கோடை விடுமுறை. கோடை விடுமுறைனால எல்லாரும் என்ன செய்வீங்க, வேறு ஊருக்கு போவீங்க. வேறு ஊருக்கு போய் குழந்தைங்களை வந்து நீங்கள் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. ஸோ இதனால் என்னென்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்டுக்குங்க. ஏன் அப்படின்னா இதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நடக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அதிக அளவில் என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைகள் வந்து தண்ணியில் விழுந்துடுறாங்க. அதுதான் பெரிய அளவு நடக்குது. அதனால சில குழந்தைகள் வந்து இறந்தே போயிடுறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைய சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையனாக இருந்தாலும் 15 வயசு பையனாக இருந்தாலும் இப்போ நடந்த ரீசெண்டாக சரிங்களா, எங்கள் சித்தி ஊரில் ஒரு பையன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருந்த அம்மா அப்பா அம்மா வந்து பையன் லீவில் பாதி நாள் அம்மாட்டையும் பாதி நாள் அப்பாட்டையும் இப்போது அப்பாட்ட தான் அந்த பையன் இருந்தான். இப்போ லீவுக்காக அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா, கூட்டிகிட்டு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அந்த பையனை கூட்டிகிட்டு அவங்க மாமா வந்து போயிருக்காங்க. குளிச்சுட்டு இருக்கா. அப்போது அவள் டவக்குன்னு தண்ணியை பார்த்தோன்னே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டா. இவங்க மாமா ஃபோன் பேச ஆரம்பிச்சவர் ஃபோன் பேசிகிட்டே இருந்திருக்காரு. ஏன்டான்னு ரொம்ப நேரம் கழிச்சு போய் பார்த்துருக்காரு, அந்த பையனை காணோம். சரிங்களா, அப்போ வீட்டுக்கு போயிட்டான் போலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கேட்டிருக்காரு, எங்கே அந்த பையன் அப்படின்ட்டு. தெரியல அப்படின்னு சொல்லவும் அவன் ஊர் ஃபுல்லாக தேடிருக்காங்க, அந்த பையனை காணவே காணோம். கடைசியில் ஒரு வேளை தண்ணியில் இருப்பானு போய் தேடுறாங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த பையன் வந்து இறந்தே போயிட்டான். ஓகேவா? அப்போது இப்போ வந்து செம்ம இது அதோட அவங்க பொண்ணை வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ இது அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டார் பொண்ணையும். அவ்வளோ சண்டைங்க. இது எதுக்கு சண்டைன்றது ஒரு விஷயத்தை விட நிறைய ஊரில் வேறு ஊரில் இருந்து வந்து போய் நம்ம அருவியில் குளிக்க போகிறோம், குளத்தில் குளிக்க போகிறோம், தயவு செஞ்சு குளங்களில் போனால் ஒரு வாளியில் தண்ணி எழுதி வச்சு ஓரமாக உட்காந்து குளிங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகலாதீங்க. தண்ணியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். கடலை பார்த்தோன்னா ஆசை இருக்க தான் செய்யும். ஆசையில் எல்லோரும் கவனம் மறந்து இருந்துடும். இன்னும் ஃபோன்னால கவனம் மறந்து இருந்துடும். இல்லை அப்படின்னா எதையாவது பேசிக்கிட்டே இருந்துடுறோம். இதே மாதிரி எங்கள் ஊர்லேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு. மாமியார் மருமகன் வந்து வீட்டில் இருக்காங்க. அந்த 1.5 வயசு பையன். சரிங்களா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு, 2வது வந்து 1.5 வயசு பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அம்மா நினச்சிருச்சு மாமியார் பார்த்துக்கணும். மாமியார் நினச்சிட்டாங்க சீரியல் பார்த்துக்கிட்டு அவன் அம்மாட்ட இருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்க்குறாங்க, தெரியுது வெளியே ரொம்ப இல்லைங்க, ஒரே ஒரு வாளி தண்ணியில் குழந்தை வந்து தலைகீழ இது பண்ண மாதிரி இருந்துட்டாங்க. சரிங்களா, அப்படியே முழுந்த மணிக்க இதனால் அந்த குழந்தை இறந்துட்டாங்க. இதனால் பெற்றோர்கள் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளோட அஜாக்கிரதையினால் பலியாக போகிறது குழந்தைகள் தான். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது நிறைய சம்பவம், இதே விட ஒரு சம்பவம் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. என்னோடய பையன், நான் வந்து கிராமத்துலேருந்து வளர்ந்த ஒரு பொண்ணு தான். சிட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வீட்டிலேருந்து தனியாக வர்றேன். வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து 1.5 வயசு, என் பையனுக்கே 1.5 வயசு தான். நான் வந்து எப்படின்னா ஒரு பாதாள சாக்குன்னு சொல்லுவாங்களே, அது சாக்கடை கூட இல்லை, நல்ல வேலை பாத்திரம் கழுவுற தண்ணி. ஏன் அப்படின்னா செப்டி டேங்க் இருந்த குழந்தைய வந்து அந்த வாயு தாக்கியே வந்து காப்பாற்ற முடியாதான். என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் காலையிலே எனக்கு வந்து உண்மை கடவுள் இருக்கிறத வந்து அந்த இடத்துல நான் வந்து நான் நம்புவேன் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா என் பையன் விழுந்து காணாம். சரிங்களா, நான் அப்போ தான் போனோடனே நான் அசால்ட்டாக தான் இருந்தேன். நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா என்ன இருக்குது, இப்போ 1.5 வயசு பையன் மேக்ஸிமம் என் பையன் வீட்டு வாசலை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அவங்க வந்து அங்கிட்டு போய் தனியாண்டுக்கு அதை பேசிகிட்டு இருந்துட்டாங்க. என் பையன் பார்த்த வாக்கில் கீழே பார்க்காம போய் டவக்குன்னு அப்படியே உள்ள வந்துட்டான். சிசிடிவி கேமரா நல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதனால் என்னாச்சு அப்படின்னா, என் பையன் வந்து காணோம். எங்கள் அண்ணா இறங்கி தேடுறாங்க காணோம். எல்லோரும் மேலே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே பார்த்தா என் பையன் உள்ளே விழுந்து பார்த்தா குழந்தை வந்து உப்பிட்டான். சரிங்களா, ஹார்ட் பீட் எதுவுமே இல்லை. அப்போ எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா தான் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம், ஒரு முஸ்லீம் அண்ணா. அவங்க வந்து இது பண்ணி அவனை உடம்பு சூடு இருக்குது காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு 1.5 வயசு குழந்தைங்க, என் பையன் ஒல்லியாக இருப்பான், அவ்வளோ உண்டாயிடுச்சு உடம்பு. சரிங்களா, அதோட உண்மையே காப்பாற்றினது வந்து கடவுள் தாங்க. எல்லாருமே டாக்டரே அதை கேட்டுட்டு புல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பீட்டே இல்லை, ஹார்ட் பீட்டை வர வச்சு வாய் வச்சு அதை அமுக்கி நம்ம குழந்தைய வந்து உடனே விழுந்துட்டோம் அப்படின்னா முதலுதவி பண்ணால் காப்பாற்றிடலாம். அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. சரிங்களா, என் பையன் உப்பிட்டான், அவனே நாங்கள் காப்பாற்றிட்டோம். சில குழந்தைங்களாம் விழுந்து கொஞ்சம் நேரம் ஆனாலுமே இது பண்ணிட்டோன்னு சொல்லிடுறாங்க. ஹார்ட் பீட் இல்லை சுத்தமாக, அவனே காப்பாற்றியாச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை வந்து இது பண்ணிச்சோம்னா முடிஞ்ச வரைக்கும் முதலுதவி செய்ய பாருங்கள். உதவி செஞ்சாவே வந்து குழந்தைங்களை வந்து காப்பாற்றிடலாம். சரிங்களா, இது வந்து யாருமே செய்கிறதில்ல. நான் அப்போ லைட்டாக ஹார்ட் பீட் வந்துருச்சு, அவன் அப்போ தான் மூச்சு விட்டவொடனே நாங்கள் தூக்கிட்டு ஓடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போனோம். நான் பொதுவாகவே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். காசு இருந்தால் தான் பார்ப்பாங்க. ஆனால் உண்மையாகவே சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரியும். ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் காப்பாற்றல. எல்லாருமே வந்து டாக்டர் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லைன்றதை விட டாக்டர் இருந்து யோசிச்சுட்டு நீங்கள் வேணால் வேறு ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அந்த ஹாஸ்பிட்டலே என் பையனை வச்சுருந்துட்டு வேணால் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு. அதோட நடு ரோட்டில் தூக்கிட்டு ஓடுனேன். சரிங்களா, என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத விஷயம். இப்போ என் பையனுக்கு 8 வயசாச்சு, கடவுள் சிவபெருமான் அருளால். போய் பார்த்திங்க அப்படின்னா ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போயிட்டோம். போய் உடனே இது பண்ணி அவங்க ஆக்சிஜன்லாம் போட்டு என் பையன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அப்புறம் வந்து என் பையன் நல்லா ஆகிட்டான். அது வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத விஷயம். சரிங்களா, எல்லாரும் என்னை திட்டுனாங்க, எனக்கு இப்படி நடக்கும்னு யாருமே. அப்போ இருந்து என் மையன் ஒரு கனவு கண்டா கூட அப்போ நான் என் மையனை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஷூராக இருப்பேன். என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான்.
அப்போ ஒவ்வொரு விஷயமே யாராவது இதெல்லாம் சொல்லும்போது ஒரு நர்ஸு கூட சொன்னாங்க, அக்கா உண்மையாகவே நீங்கள் பெரிய லக்கி. எங்கள் அக்கா பையன்லாம் எங்கள் மாமா இதுலேருந்து ஃபாரின்லேருந்து வந்தாங்க. எங்கள் அக்கா சாம்பார் வச்சு இது பண்ணிட்டாங்க. எங்கள் பாப்பா தட்டி விட்டு தலை மேலே கொட்டிடுச்சு. எங்கள் பாப்பா இன்றைக்கி இல்லைக்கா அப்படின்ட்டு. நாங்களே இவ்வளோ ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தோம், காப்பாற்ற முடியல. உண்மையாகவே லக்கின்ட்டு என் பையனை பார்த்து அந்த நர்ஸ் அழுதாங்க. எனக்கு அது வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். சரிங்களா? எல்லார் வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நீ என்ன பேசுகிற அப்படி இப்படின்ட்டு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம பேசுகிறதுக்கு 100 விஷயம் இருக்கும். ஒரு விஷயம் தப்புன்னு பட்டால் அதை பேசுகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கல அப்படின்னா வேண்டான்ட்டு போயிடலாம். இதனால் வந்து நீ இப்படி பேசி தான் இதாகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள வந்து நம்ம இது பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும். சரிங்களா? நம்மளோட இது திறமை இவ்வளோதான் அப்படின்றதை நீங்கள் யோசிச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள வச்சுருக்க ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் குழம்பு ஏதாவது வச்சிங்க, சுடுதண்ணி ஏதாவது வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்கள வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த விஷயம் நிறையா நடக்குது. உங்கள் குழந்தைய காணோன்னு ஒரு 5 செகண்டுக்கு மேலே தேடாமல் இருக்காதீங்க. வெளியே போய் விளாட்றான், அவங்க குழந்தை அப்படி தெரியுது, சும்மா தெரியுதுன்னு எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. சரிங்களா? ஒரு குழந்தைக்கு நல்லா ஊட்டுங்க, நல்லா திங்கும். இன்னொரு குழந்தை திங்கவே திங்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால எல்லா குழந்தையுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. இதை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். இதை பார்க்கல அப்படி நேரம் இல்லைன்னு கூட இது பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்றைக்கி கூட ஒரு நிறைய நியூஸ் இப்போ அதிகமாக பார்க்குறேன். குளத்துல விழுந்து எப்பா முடியலைங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு எனக்குலாம் என் பையன் ஞாபகம் வந்து நான் அந்த ஃபோனையும் முத்தம் கொடுத்தேங்க. அந்த பையன் அவங்க அம்மா அழுதுட்டு தூக்கி வரும்போது. ஏன்னா நான் அவ்வளோதாங்க, என்னெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அப்படியே என் பிள்ளை மாதிரியே இருந்தான். ஒரு குழந்தைய அந்த அம்மா தூக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்கும் தெரியுமா, ஐயோ என் பிள்ளை தான் என் வாயில் வந்துச்சு, இப்போ என் பிள்ளை போகிறானே அப்படி. நான் அவ்வளோதாங்க. எனக்குலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம அவ்வளோ ஒன்றும் தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம நல்லவங்களாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஏதோ நடந்துச்சு, நம்ம வந்து கஷ்டத்தில் இருப்போம். சரிங்களா? நம்ம வந்து கஷ்டத்தில் ஐயோ நம்ம குழந்தைக்கு இது ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த போகிற வரதுங்களாம் இருக்குங்கல்ல, அதுங்கெல்லாம் என்ன பேசிட்டு போவாங்க தெரியுமா? ஒரு பிள்ளைய கூட ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்குள்ள நிறைய வீடியோஸில் போய் நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேங்க. அந்த குழந்தை இது பண்ணிடுச்சு, தண்ணியில் வந்துச்சு, சாக்கடையில் வந்துச்சு, அப்படி இப்படிங்க, நாய் கடிச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பிள்ளைய பார்த்துக்கிறாளுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் ஃபோனில் பார்த்து போகிறது வேறு. ஆனால் நம்ம கவனமாக பார்த்துமே அப்படி நடக்குது அப்படின்னா அது வந்து பேரண்ட்ஸ் மட்டும் காரணம் கிடையாது. அதையும் சிலர் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம எவ்வளோ கவனமாக இருந்தாலுமே வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு குழந்தைங்க வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. இது சிலர் நினைக்கலாம், நீ சிம்பதிக்காக கூட அழுகுற அப்படின்ட்டு. நான் அழுதா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இல்லை எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கல என்னுடைய வந்து பழைய ஞாபகங்கள். சரிங்களா? 2019 ஏப்ரல் 30 என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாள். என் பையன் அன்றைக்கி தான் இறந்து மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி. சரிங்களா? அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே எனக்கு அடிப்பேன், சேட்டை பண்ணும்போது அடிப்போம். ஏன் அடிப்போம்னா, நம்ம அடிக்காமல் இருந்தால் ரோட்டில் போகிற எவனாவது ஒருத்தவன் அடிச்சிடுவான். சரிங்களா? அதுதான் நம்ம நினைக்கிறோம். ஒரு பிள்ளையை வந்து அடிச்சு வளர்க்குறதுனால எதுங்க கிடையவே கிடையாது. அதுக்காக மாடு அடிக்கிற மாதிரியும் அப்படி அடிக்கக்கூடாது. குழந்தைங்களை வந்து அடிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறோம், சொல்லி கேட்கணும், இல்லைனா அடித்து வளர்க்குறோம். நம்மளெல்லாம் அடித்து தானே வளர்த்தாங்க, நல்லா தானே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து தப்பு கிடையாது. ஹவாசெல்லாம் கொடுக்குறாங்க, ஓச்செல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்கவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம பிள்ளையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அன்பால் சொல்லி பாருங்க. ஸோ என் பையன்லாம் வந்து அன்பாக சொன்னால் கேட்டுப்பான், அடித்தா கேட்கவே மாட்டான். அதுவே சில டைம் எனக்கு புரியும், ஆனால் நானே இது பண்ணுறதில்ல. ஏன்னா அவன் அப்படி பண்ணுவான் அந்தளவுக்கு. ஆனால் என் பையன் சரி, எனக்கு 2 முறை கிடச்ச செல்வம் அது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள வந்து தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்க முடியலங்க, நெஞ்சு வலிக்குதுங்க. எதுக்கு தான் போடுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் முக்கால்வாசி நியூஸ் அந்த மாதிரி வரையில் அப்படியே எனக்கு நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இந்த வீடியோ இப்போ வந்து எடுக்கல, கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. இந்த வீடியோ வந்து எப்படி நான் 2 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு தான் நான் வீடியோ போடுவேன். சரிங்களா? அன்றைக்கி 4ஆம் தேதி 12:30 ஆகுது மணி, நடுராத்திரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. அவ்வளோ மட்டும்தான் நான் கேட்குறேன். பத்திரமா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அசால்ட்டாக இருக்காதீங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு பெற்றிருக்கோம். நம்ம பிள்ளைங்க தான் நம்மளோட உலகம். முடிஞ்ச வரைக்கும் ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்கள. ஓகேவா? தேங்க்யூ.